எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. ரொம்ப மகிழ்ச்சியும் வருத்தமும் தான். ஏன்னா மகிழ்ச்சி மட்டும் அடையிற அளவுக்கு நம்ம சுயநலமா இல்லை. நெடுஞ்செழியன் ஐயா வந்து இருந்திருந்தா இங்கே வந்திருக்கணும். ஐயா ஒரிசாபால் அவர்கள் இங்கே இருந்திருந்தா வந்திருக்கணும். அவங்கெல்லாம் தவற விட்டுட்டோம். இப்பயாவது இந்த சமூகத்துல கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு மாணவர் வருஷம் சூடு சொல்றதெல்லாம் வந்திருக்குன்னு மகிழ்ச்சி. அவ்வளவுதான் அதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. வரலாறு ஏன் மனிதனுக்கு முக்கியம் என்று நமது இனத்திற்கு சொல்ற அளவுக்கு நமக்கு அறிவு கிட்ட போயிருக்குல்ல, அது காரணம் நமக்கு வரலாறு அறிவு இல்லாததுதான். ஒரு கவிதை இருக்கும், கொசுக்களும் ஈக்களும் எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லட்டும், அவற்றால் பறந்து செல்ல முடியும், ஆனால் பறவைகள் கூடுகளில் தான் வாழும் அப்படின்னு அந்த கவிதை சொல்லும். அந்த மாதிரி மானம் இல்லாதவங்க வரலாறு இல்லாம வாழ்ந்துக்கலாம், வரலாறு பத்தி கவலை இல்லாம வாழ்ந்துக்கலாம். ஆனால் மானத்தோடு வாழணும். உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு தனித்த அடையாளத்தோட, நம்ம இப்ப சொல்றோம்ல, நான் வந்து 4 நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், என் பையன் அதோட வாழ்ந்துட்டானா போதும் அப்படின்ட்டு. இந்த சமுதாயம், நம்ம இருக்க தமிழ் சமுதாயம் உனக்கு 400 நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கு. 404 இருக்கணும்னு நினைச்சானா நம்ம தமிழர். என் பையன் கெட்டு போய் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பொழைச்சா போதும், ஏதோ ஒன்று உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு இனமற்ற ஒரு சமுதாயம். இந்த இனமற்ற சமுதாயம் எப்படி இருக்குன்றதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்களை நீங்க பாத்துக்கலாம். எல்லாம் தாய்மொழியை தொலைச்சு விட்டு அவங்க இனம் என்னன்னு தெரியாம இந்திய வந்துட்டு ஒரு மொழின்னும் அவங்க தாய்மொழின்னும் நம்பிக்கிட்டு, இன்னும் சொன்னா இந்தியாவோட தேசிய மொழின்னு நம்பிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்துட்டு நாளைக்கு நம்முடைய மொழியை இழந்து விட்டால் அவங்க மாதிரிதான் தெரியும். இன்னைக்கு வந்து இவ்வளவு உலக நாடுகள்ல போய் தமிழர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் மதிக்கிறாங்க, இத்தனை நாடுகள்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு, நம்ம மரியாதையாக நடத்தப்படுகிறோம்னா நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு. நம்ம பண்பாட்டுக்கும் சேர்த்துதான் நம்ம மதிக்கப்படுறோம் இல்லைங்களா? இந்த பண்பாடு இல்லைன்னா நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? இப்போ வரலாறு என்பது வந்துட்டு நம்மளோட தொடர்பில்லாத ஒரு துறை கிடையாது. வரலாறு, ஆறுன்னா பாதை, வந்த பாதை, நம்ம எந்த பாதையில வந்தோம் அப்படிங்கிறது தான். அது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்துட்டு நம்ம என்ன புதிய சம்பவம்னு சிலதை நினைப்போம். ஒருத்தவன் வந்துட்டு அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சரியா சொல்லுவான். எப்படா நீ சரியா சொன்னா சொல்லுவான், இதே மாதிரி ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கு, அதான் இப்ப நடக்குது, நாளைக்கும் இதான் நடக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு தடவையும் இதே தான் நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா இயற்கைக்கு மாறா எதிர்பார்ப்போம். இப்போ தமிழர் அல்லாதவர்கள் வந்து தமிழர்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லையா? எத்தனை தரப்பட்டாலும் நமக்கு இருந்த இல்லையா? அப்ப நம்ம வந்து இயற்கைக்கு மாறாது. அப்ப இயற்கை என்ன, இயல்பு என்ன? தொல்காப்பியம்ங்கிற நூலோட சிறப்பு என்னன்னா, வடமொழி இலக்கியம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆங்கில இலக்கியம் பாத்தீங்கன்னாலும் இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். தொல்காப்பியம் அப்படி சொல்லாது, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும். தொல்காப்பியம் நடைமுறையை நமக்கு வந்துட்டு ஒரு இலக்கணமா சொல்லுது. மற்ற நூல்கள் வந்து நடைமுறையிலே இல்லை. ஆனா அதை வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நீ வந்துட்டு காரை வந்து பெண்பால்ல கூப்பிடு, மேசை ஆண்பால்ல கூப்பிடு. மற்ற மொழிகள்லாம் அப்படித்தானே. நம்ம வந்து அதெல்லாம் அப்படி கூப்பிடாதப்பா, அது வந்து அக்ரிணை, அது வந்து உயிர் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லும். சீனாக்காரன் என்ன பண்ணுவோம், அக்ரிணை கூட பெண்ணை கொண்டு போய் சேர்த்துருவோம். இதுதான் மொழி இலக்கணம். மொழி இலக்கணத்துல இதெல்லாம் இருக்கு. அப்போ நம்முடைய அந்த கடந்த கால வரலாறுல நம்ம கத்துக்கிட்டதுதான் நம்ம இலக்கணம் நமக்கு வந்து கொடுக்குது. இலக்கணம் என்பது நம்முடைய வரலாற்று புரிதல், வரலாற்றை நம்ம எப்படி அணுகிறோங்கிற புரிதல். அப்ப இலக்கணத்தை நாம இழந்தாலும் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மரியாதையற்ற சமூகம் உருவாகுது. இப்ப மலையாளம் பேசக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம பேசுறப்போ ஏன் இப்படி மரியாதையே இல்லாம பேசுறோம்னு இயல்பா தோணும். குந்து சாரே, குந்து சாரு வந்துச்சு, நாய் வந்துச்சு, 2 போச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட உயர்தினை இல்லை. அவர்கள் மரியாதையாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் மரியாதையாக பேச முடியாது. அவருடைய இயலாமை இல்லையா? அப்போ வந்துட்டு ஒரு மொழியே உங்களுக்கு வந்து மரியாதைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ் வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குது. நமக்கு வந்து தமிழ் மொழியில நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்றது தமிழ் அல்லாத பிற மொழிகள் பேசக்கூடிய மக்களை பார்த்தாதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம வந்துட்டு இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்களா, அது பண்ண மாட்டோம். நம்ம வந்துட்டு கீழே இருக்கோம்னா நான் யாரை விட கீழே இருக்கேன், என்னை விட உயரமா இருக்குன்னு ஒருத்தவன் சொல்றியே, அவன் உண்மையிலே உயரமா தான் இருக்கான், அதை பார்க்க மாட்டோம். எவனாவது ஒருத்தன் வந்துட்டு, அதுவும் எப்படின்னா இங்க சில பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய சொந்த மொழியை காமிச்சு தமிழர்களை தாழ்த்த முடியாது. அவங்க சொந்த மொழியோட லட்சணம் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து கிரேக்கத்தை பார், ரோமானியத்தை பார், ஆங்கிலத்தை பார், அதுவும் அமெரிக்காவிலேயும் பேசிட்டு இருப்பானுங்க. இதோ இப்ப அமெரிக்காவில தான் இருக்கும். இல்ல அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் ஆய்வாளர்களாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் தமிழர்கள், ஆய்வு மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். நமக்கு தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எல்லாம் ஆய்வு மனப்பான்மையே இல்லைங்க. ஐயா சொல்லியிருக்காருமா, யாரு 4ஆம் கிளாஸ் படிச்ச ஐயா. அப்ப இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு தேவையான ஆய்வு மனப்பான்மையை நாம் நம்ம குழந்தைங்க கிட்ட வளர்க்குறோமா? நம்முடைய கல்வி திட்டத்தை ஒருத்தன் வகுக்கிறான்,
அவன் தமிழன் கிடையாது. நம்முடைய வரலாற்றை ஒருத்தவன் எழுதுறான், அவன் தமிழன் கிடையாது. நமக்கான பொருளாதார திட்டங்களை வகுக்கக்கூடியவர்கள் தமிழர் கிடையாது. அப்ப தமிழர்கள்லாம் யாருன்னா அடுத்தவர்கள் போடக்கூடிய பாதைகள்ல பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன போகணும் நம்ம தானங்க முடிவு பண்ணணும். நம்ம முடிவு செய்யறது இல்லை. இப்போ நான் வந்துட்டு என்னோட விளம்பர வேட்டைங்கிற நூல்ல எழுதியிருக்கிறேன். நம்ம எல்லாம் சுதந்திரம்ங்கிறது என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட 4 வாய்ப்புகள்ல ஒரு வாய்ப்பை டிக் அடிக்கிறது பேரு சுதந்திரம். கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு இருக்க கூட ஐயா சொன்னாங்க, அதெல்லாம் நாங்க சுதந்திரமா 4-5 ஆப்ஷன் கொடுப்போம். அப்ப ஆப்ஷன்ல ஒண்ணு அடிக்கிறதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாதுங்க. சுதந்திரம்ங்கிறது எனக்கு தேவையான ஆப்ஷனை உருவாக்குறது பேர் சுதந்திரம். இல்ல அந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்படுதா? கிடையாது. நாங்க சொல்றதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து இரும்பு காலம் பத்தி பேச தொடங்குகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய படிச்சேன்னு சொல்லக்கூடிய நிறைய தற்கொலைகளுக்கு இது புரியல. நான் யோசிச்சேன், என்ன இவ்வளவு படிச்சிருக்கிறாரு, இதை பத்தி அவருக்கு புரியவே இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் ஏன் புரியல, ஏன் புரிய வைக்க முடியல அப்படின்னு பாக்குறப்போ, நான் வந்துட்டு என்னுடைய பள்ளி நூல்களில் படிச்சது மட்டுமே என்னோட அறிவு கிடையாது, நான் வெளியிலேயே வச்சிருக்கிறேன். நிறைய படிச்ச சில பேர் வந்துட்டு அந்த புத்தகங்களை தவிர வேற எதுவுமே படிக்காதவர்கள். தமிழ்நாட்டு பாடநூல் கழக நூல்கள்லாம் எவ்வளவு அருமையா எழுதப்படுதுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நான் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல அவங்க வந்துட்டு உலோகங்கள் பத்தி எழுதக்கூடிய பாடத்துல தனிமம், சேர்மம், கலவை அந்த பாடத்தோட பேரு. தனிமம்னா என்ன கொடுத்துருக்காங்க? தனியா இருக்கக்கூடிய தனிமம். சேர்மம்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட விகிதத்துல இன் பர்டிகுலர் ரேஷியோ அது கலக்கணும். சோடியம் குளோரைடு NaCl 2 ஒன்னு கலந்துருக்கு. H2O 2 H ஒரு ஆக்சிஜன் கலந்துருக்குல்ல, இது சேர்மம். 3ஆவதா கலவைன்னு ஒண்ணு இருக்கு, மிக்சர் அப்படின்னு பேரு. தமிழ்நாட்டு பாடநூல்ல பாடத்து பேர்ல கலவை இருக்கு, பாடத்துக்குள்ள அதை பத்தி ஒரு வரி கிடையாது. ஒரு வரி கிடையாது. இதுல என்ன பிரச்சனைனா இரும்பு என்னக்கூடிய உலோகம் மிக்சருங்கிறதுக்கு கீழே வருது. அப்ப இந்த பாடநூலை படிச்சுட்டு போறவனால இரும்பை எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்? உலகத்திலேயே மிக பழமையான இரும்பு நாகரிகம் கொண்ட மண்ணில் இரும்பை பத்தி நாம் புரிந்து கொள்ளவே கூடாது என்ற உள்நோக்கத்தோடு நமக்கு ஒரு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தை படிச்சு வர்ற எவனாலையும் இரும்பு புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் அந்த பாடத்திட்டத்தோட வெற்றி. அப்ப இப்படியாக நமக்கு தேவையானது எதுவுமே நம்ம பாடத்திட்டத்தில் இருக்காது. நான் இது பாடநூல்லாம் எடுத்து பார்க்கிறேன். ஆங்கிலேயர் வருகை, ஆங்கிலேயர் ஆட்சி, ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டங்கள் 65 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, சங்ககால சேர சோழ பாண்டியரை பத்தி பார்த்தா தென்னிந்திய அரசுகள்னு ஒரு பாடம். அதுல வந்து சாதவாகனருக்கு அடுத்து சங்ககால அரசர்கள் பத்தி 2 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. பிற்கால தமிழக அரசர்கள் பத்தி ஒரு பாடம் இருக்குது. அதுல வந்துட்டு சோழர் இருக்குது, பாண்டியர் இருக்கு, சேரவே கிடையாது, 2 சேர்த்து 20 பக்கம். ஆங்கிலேயர் பத்தி 65 பக்கம், தமிழர்கள் பத்தி 22 பக்கம். அதுக்கு பேர் தமிழ்நாட்டு பாடநூலா இல்ல ஆங்கிலேயர்களோட பாடநூலா? நீ என்ன இங்கிலாந்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்க? என்ன வைசராயாவா இருக்க? தமிழ்நாட்டுல தானே ஆட்சி பண்ற, தமிழ்ல தானே ஓட்டு கேட்கிற. அப்புறம் வெக்கமே இல்லாம அடுத்த வரலாறு எழுதிட்டு அதான் என்னுடைய வரலாற்று பாடநூல்னா என்னடா நீங்க எல்லாம் பாடம் எடுக்கிறீங்க? இதை கேட்டா இவங்க எல்லாம் கோச்சுப்பாங்க. நீங்க எல்லாம் தமிழர்கள்லாம் அப்படி கேட்க கூடாது. என்ன அநியாயம்! என் வரலாறு நான் படிக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு மறுக்கப்படுகிறது என்றால் நான் அடிமையாக நடத்தப்படுகிறேன்றதுதான் அர்த்தம். இப்படிதான் நம்ம வார்க்கப்படுகிறோம். நம்முடைய வரலாற்றை நாமே புரிந்து கொள்ள முடியாதவர்களாக. ஒரு இனம்னா அதுக்கு ஒரு மொழி இருக்கும். மொழியே இல்லாமல் திராவிடம்னு ஒரு இனத்தை அவங்க சொல்றாங்க. அதையும் PhD படிச்சவங்க நம்புறாங்க. இந்த ஐரோப்பிய நாடு முழுக்க பாத்தீங்கன்னா மொழி இன அடிப்படையில நாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. 3 லட்சம் பேரா இருந்தாலும் ஒரு நாடு, ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு இனம் எவ்வளவு எல்லைக்கு இருக்குதோ அதை நாடா பிரிச்சு கொடுத்துறாங்க. ஒருவேளை அந்த 2 இனங்கள் சேர்ந்து வாழலாம் ஓட்டெடுப்பு நடத்துறாங்க. நாங்க சேர்ந்து வாழ்றோம்னா ஓட்டெடுப்புல ஜெயிச்சாதான் அவங்க வந்து சேர்ந்து வாழ முடியும். இல்லாட்டி நீ வேற மொழிப்பா அவர் வேற மொழி பிரிச்சு கொடுத்துறாங்க. இந்தியான்னு ஒரு நாடு 1300 மொழிகள் பேசப்படக்கூடிய ஒரு நாடு. இது ஒரு நாடாக வரலாற்றுக்கு முன்பாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஆங்கிலேயர்கள் தான் அதுக்கு வந்துட்டு கோடு கிழிச்சு இது ஒரு நாடு அப்படின்னு பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ தங்களுக்கு நாடுன்ற அமைப்பு வர்றப்போ மொழி இன அடிப்படையில் பிரித்த ஆங்கிலேயர்கள் ஏன் இந்தியாவை இப்படி பண்றாங்கன்றப்ப ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். அவங்களுக்கு நாடை பிரிச்சுக்கிட்டாங்க. நாடுன்னு ஒண்ணு வேணும். நமக்கு அவங்க சண்டையை பிரிச்சு கொடுத்தாங்க. இணக்கமே வாழ முடியாது. நீங்க இவங்க கூட நீங்க இணக்கமா வாழ்ந்துட முடியுமா? ரயில்வே துறை இருக்குது இந்தியாவில். அதுல வந்துட்டு ஒரு மக்கள் வந்து டிக்கெட்னு ஒன்று எடுத்ததே கிடையாது. ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியாது. எது சீட்டு எது டாய்லெட்னு தெரியல. அவங்களுக்கு உள்ள உட்காந்துக்கிறாங்க. போயிட்டு மாற்றுத்திறனாளிகளை இறக்கி விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க டிக்கெட்டே எடுக்கலைங்க. அது எல்லாத்தையும் தாண்டியும் அவங்க துப்புர பான்பராக இருக்குல்ல, அதை தொடக்கிறதுக்கு 12,000 கோடி ரூபாய் செலவு பண்றோம். இவங்களும் நாமளும் சேர்ந்து வாழணும். அதுக்கு நாடுன்னு பேரு.
அப்ப நம்ம வெளிநாடுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மரபு இந்த இலக்கணம் ஏன் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அதனாலதான் ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே ஒரு குதிரையை ஓட்டி ஒரு அமைப்பை நமக்குள்ள கொண்டு வந்துட்டு, அதாவது இயற்கைக்கு முரணான, வேறு யாரும் ஏற்காத, மனிதர்களால் வாழவே முடியாத ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்து அதுதான் அவன் வாழ்க்கைன்னு நம்ப வைக்கிறாங்கல்ல, அதை நம்ம நம்புறோம்ல. அதற்கு காரணம் நம்முடைய வரலாற்று அறிவு இல்லாமை. நமக்கு அறிவு இல்லைன்றத நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு அறிவு இல்லை. இதுதான் நீங்க இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப இந்த சிக்கலை வந்துட்டு பேசாம கடந்து போயிட முடியுமா அப்படின்னா, வழக்கம் போல அது கொத்தடிமை வாழ்க்கையை வாழணும்னா கடந்து போயிடலாம். அதாவது 2 கட்சியை சேர்ந்தவங்க பேசிக்கிட்டாங்கன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு கட்சியை சேர்ந்தவர் சொன்னாராம், நான் வந்துட்டு 40 வருஷம் முன்னாடி ஒருத்தர் காலில் விழுந்தேன், அப்புறமா ஒரு 20 வருஷம் கழிச்சு இன்னொரு அம்மா காலில் விழுந்தேன், அப்புறம் ஒரு 5 வருஷம் முன்னாடி இன்னொரு ஐயா காலில் விழுந்தேன் அப்படின்ட்டு. அது இன்னொருத்தர் சொன்னாரா, சேச்சா எங்க கட்சியெல்லாம் அப்படி கிடையாது, நாங்களாம் ரொம்ப மானம் உள்ளவங்க, அப்படி யாரு காலையுமே விழுந்த கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க, ஒரு 50 வருஷம் முன்னாடி நான் விழுந்தேன், அவங்களே காலை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதானே இவங்க வரலாறு இல்ல? அப்படியே 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 உலகத்துக்கே நாகரிகம் சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் அங்க வரலாறு. இதுதான் இங்க கூடிய சிக்கல். இவர்கள் வந்து வழிகாட்டக்கூடிய நிலைமையிலையும் நாம அவர்கள் வழியை பின்பற்றக்கூடிய நிலைமையிலையும் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து விடிவு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து வரலாற்று அறிவு என்பது மிக மிக முக்கியம். ஒரு காலகட்டத்துல இந்த அமெரிக்க மண்ணில கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கருப்பின மக்களுக்கான போராட்டம் தான் முதல்ல தொடங்குச்சு. அதற்கு பின்பாகத்தான் பெண்களுக்கான போராட்டங்கள் தொடங்குச்சு. பெண்களுக்கு வாக்குரிமை வேணும், எல்லாமே கருப்பின மக்களோட போராட்டத்துக்கு பின்னாடி தான். இதுல என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, கருப்பின மக்களுக்காக போராடணும்னு சொல்றப்போ ஆண்களும் பெண்களும் ஒன்னா கிளம்பி வர்றாங்க. வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களே ஆண்களும் பெண்களும் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்து அவங்க வரிசையில உட்காரணும்ன்றப்போ பெண்கள் தனியா உட்காருங்க, ஆண்கள் தனியா உட்காரணுங்கன்றாங்க. அப்பதான் அந்த பெண்கள் புரிந்துக்கிறாங்க, போராடக்கூடிய நிலையிலமையில இருக்கிறது கருப்பின மக்கள் கிடையாது, நாம தான், இல்லைங்களா? அப்போ ஒரு போராட்டத்துக்காக நம்ம போறப்போ நம்முடைய நிறைய போராட்டத்துக்கான தேவைகள் நமக்கு கண்ணு முன்னாடி வரும். அதெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம். அப்ப என்னன்னா, போராட்டத்தை கண்டு அச்சப்படக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குறது. உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், என்ன வேணுமோ குடிச்சிக்க, உன் மண்ணுல தான் நீ இருக்கிற, உனக்கு எதுக்கு போராட்டம், இல்லைங்களா? இதுதான் அவங்க திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தமிழர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதை கலைச்சு விடுறதுக்கு எல்லா பாடும் போடுவாங்க. என்னென்ன பண்ணி அதை நிப்பாட்ட முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களை மீறி அந்த போராட்டம் ஜெயிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் தான் இதை செய்தோம், நாங்கள் மட்டும் அன்னைக்கு வந்து அங்க தலையை வச்சு படுக்கலன்னா சூரியன் உதிச்சிருக்காது. அவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்குறப்ப என்ன கருத்தை சொன்னாங்கன்றதை பத்தி பேசவே மாட்டாங்க. நான் வந்து முதல் நாள் ஒருத்தன் போராட்டத்துக்கு போறான், நான் மாலை போட்டு நீ வழி அனுப்பி வச்சியா? முதல் நாள் போராட்டம் நடக்கிறப்ப உன்னுடைய அமைப்பு பேர்ல இங்க வந்துட்டு அதிகாரப்பூர்வமா யாராவது கலந்துக்கிட்டாங்களா? முதல் நாள் போராட்டம் நடக்கிறப்ப நீ வந்துட்டு சட்டப்பூர்வமா ஏதாவது நிதி கொடுத்தியா? அந்த போராட்டத்தில் முதல் போராளி வந்து இறந்து போறப்ப அவனுக்கு மாலை மரியாதை பண்றதுக்கு உனக்கு வந்துட்டு தைரியம் இருந்துச்சா? அப்ப நீ அந்த போராட்டத்தை நடத்தணும்னு எப்படா நம்புறதுன்னு நம்ம கேட்கல. கேட்கிற வரலாற்று அறிவு நமக்கு இல்லைல்ல. இதுதான் அவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்க எங்க போய் அந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னீங்கன்னாலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு வரலாற்று சான்று கேட்பாரு. பல்வேறு சமூகங்கள்ல நீங்க வரலாற்று சான்று கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பக்கத்துல கர்நாடகான்னு ஒரு மாநிலம் இருக்கு. இந்த உலகத்தின் 3வது பழமையான மொழி கன்னடா நம்பிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வரலாற்று சான்று வேணாலும் சொல்லுங்க. இந்த வடிவேல் காமெடியில வரும்ல, 8 ரூபா அவ்வளவுதான், என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏன்னா ஒருவேளை அதை வந்துட்டு அவன் உள்வாங்கிட்டு புரிஞ்சுட்டு நான் தப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த மாநிலத்தை அவன் நாளைக்கு அவன் ஆள மாட்டான்னு அவனுக்கு தெரியும். நமக்கு அந்த அறிவு கிடையாது. வந்து அவன் ஏன் அந்த கருத்தை சொல்றான், ஏன் நம்ம கிட்டக்க மட்டும் சொல்றான், இந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கோமா? இன்னும் சொல்ல போனா உலகத்துல வந்துட்டு நிறைய இனங்கள் வந்து பிரிவினைவாத இனங்கள்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? நிறைய இன மக்களுக்கு அந்த பேர் இருக்கு, அவங்க பிரிவினைவாதிகள்ட்டு. அதுல குறிப்பா தமிழர்களுக்கும் அந்த பேர் இருக்கு. நம்ம ஏதாவது பேசணும்னாலே ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு கேள்விக்கு பதில் இல்லாட்டி பிரிவினைவாதிகள் வாங்கி பிரிவினைவாதிகள்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுதி இல்லாத ஒரு இனம் நம்ம இனம். மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கிறப்ப முதல் ஆளா பிரிச்சுட்டு போனது ஆந்திரா, அப்புறம் வந்து கர்நாடகா பிரிச்சாங்க, கேரளா பிரிச்சாங்க, எல்லாம் பிரிச்சாங்க. எல்லாரும் பிரிச்சது போக மிச்சம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தாங்க தமிழ்நாடு. நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு மாநிலம் வேணும்னு பிரிக்கவே இல்லை. அப்போ நமக்குன்னு ஒரு நிலம் வேணுங்கிற அந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட நமக்கு இல்லாம போச்சு இல்ல. அதற்கு காரணம் நம்முடைய வரலாற்று அறிவின்மை. வரலாறு மிகச்சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க, மிக மோசமான ஆசான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு ஆசான் வந்து பாடம் நடத்துறப்ப என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல பாடம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தேர்வு வைப்பாரு. வரலாறு முதலில் உங்களுக்கு தேர்வு வைக்கும்.
தோக்கடிக்கும், அப்புறம் தான் பாடம் கற்றுக் கொடுக்கும். நமக்கு வைக்கப்பட்ட தேர்வில் நம்ம தோக்கடிக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம பாடத்தை படிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இல்லைங்களா? இப்பயும் நம்ம அந்த பாடத்தை படிக்கல அப்படின்னா இது நமக்கு கடைசி வாய்ப்பு, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்மலாம் படிக்கிறோம்ல, டைனோசர்னு ஒரு மிருகம் இருந்துச்சு, முட்டையெல்லாம் போடும், உலகம் முழுக்க பரவி இருந்துச்சு, ஏறத்தாழ 5 கோடி ஆண்டுகளுக்கு வந்து உலகத்தை ஆட்சி செஞ்ச உயிரினம், அறிவு கேட்டத்தனாம அழிஞ்சு போச்சுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளை பத்தி வேணாவது படிப்போம். தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருந்துச்சு, தமிழர்கள் சில பூமுட்டைகள் இருந்தாங்க, யார் வந்தாலும் அவங்களால நம்பிப்பாங்க, எல்லாருக்குமே ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரியான அரிய உயிரினத்தை பத்தி ஆய்வு செய்யறது நீ ஒரு ஸ்பெசிமன் கூட கிடைக்கலன்னு நான் வருத்தப்படுறேன். உண்மையிலே அப்படிதான் எழுதுவாங்க. இப்ப இந்த வெளிநாட்டெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, டூடுன்னு ஒரு பறவை காமிப்பாங்க, உலகத்திலேயே முட்டாளான பறவை அப்படின்ட்டு. அந்த மாதிரி உலகத்திலேயே முட்டாளான இனம்னு நம்ம இனத்தை காமிக்கலாம். இனம் பத்தி ஒரு புரிதல் இல்லை. நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம் வந்துட்டு எல்லாரு கூடவும் இணக்கமாக இருக்க நாம் ஆசைப்படுறோம், அவங்க ஆசைப்படணும்ல. அவங்க இணக்கமாக இருக்க தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம வந்து இணக்கமாக இருக்க முடியும். அதன புரிதல் நமக்கு கிடையாது. அவங்க என்னன்னா எந்த மாநிலத்துக்கு வந்தாலும் அது அவங்க மாநிலம்ன்றாங்க, தமிழ்ல பெயர் பலகையை பார்த்தா தூக்குன்றாங்க. நம்ம ஒரு புத்தாண்டு கொண்டாடினா நீ அந்த நாள் புத்தாண்டு கொண்டாடுறத விட அன்னைக்கு அவங்க புத்தாண்டு கொண்டாடுறாங்க. நடக்குது இல்லைங்களா? மாநில நாள் அவங்களுக்கு பழசா, நமக்கு புதுசா. இப்ப இவங்க கூட நம்ம இணைஞ்சு வாழணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அது எப்படி நடக்கும்? இதான் அங்க இருக்கக்கூடிய சிக்கல். அப்ப அவங்களுடைய புரிந்துணர்வு என்னங்கிறது ஒரு சிக்கல். நமக்கு வந்துட்டு நிறைய மரபு சார்ந்த விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு டார்வின் விளக்கியிருக்காரு. நம்ம டார்வினுடைய கோட்பாடுகள் பார்த்திருக்கோம். டார்வினால வந்து முழுமையாக விளக்க முடியாத சில கோட்பாடுகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு காக்காவோட கூடு, அதுல வந்துட்டு ஒரு 4 முட்டை இருக்கு. ஒரு குயில் வந்து முட்டை போடுது. இப்போ அந்த காக்கா கூட்டுல எத்தனை குஞ்சுகள் பொரிக்கும்? 1. இயற்கையா என்ன நடக்கும்னா, குயில் குஞ்சு முதல்ல பொரியும். பொரிஞ்ச உடனே அது என்ன யோசிக்குன்னா, அந்த காக்கா கொண்டு வர சாப்பாடு நமக்கே பத்தாது. ஏன்னா அந்த காக்கை குஞ்சு விட குயில் குஞ்சு அதிகமா சாப்பிடும். இந்த சாப்பாடு நமக்கு வந்து பத்தாதுன்னு தோணும். கண்ணே திறக்கல, பிறந்த குஞ்சு என்ன பண்ணும்னா மிச்சம் இருக்கிற 4 முட்டையும் கீழே தள்ளிவிடும். நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கோம்ல, காக்கா வந்துட்டு குயில் கூக்குன்னு கத்தணும்னு கொத்துதுன்ட்டு. அந்த குயில் என்ன பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியாது இல்ல, அந்த 4 முட்டையும் கீழே போட்டு உடைக்கும். இந்த குயிலுக்கு எப்படி அது இன்னொருத்தவங்க கூட்டுல இருக்கிறோம், நாம முதல்ல திறந்தோம்னா அதை கீழே தள்ளி விடணும், அதை ஏமாத்தணும்னு தெரியுதுன்னு தெரியலன்றாரு. நம்ம வந்து தமிழ்நாடுன்றதை கலைச்சிட்டு தமிழ் கூடுன்னு பேர் வச்சிடலாம், பொருத்தமா இருக்கும் நமக்கு. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஆனா இது தொடர்பான எந்த ஒரு அச்சமும் இல்லாம, வாங்க உள்ள யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு கணினி பூங்குறனார் சொல்லிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமா தெரியலன்னு தெரியல, தமிழ்நாட்டில் தான் இருக்கும். நான் உதாரணம் கேட்கிறேன், யாதும் ஊரே அப்படின்னா ஏன் ஊரு எல்லாருக்கும் ஊருன்னு அர்த்தமா, இல்ல எல்லாரோட ஊரு ஏன் ஊருன்னு அர்த்தமா? யாராவது சொல்லுங்களேன். யாதும் ஊரேன்னா நம்ம வெளியூருக்கு போறப்போ எல்லாரும் ஊரு நம்ம ஊரு மாதிரி. யாதும் ஊரே, அங்க இருக்கிற மக்கள் யாவரும் கேளீர். நீங்க வெளியூருக்கு போறப்ப அங்க இருக்கிற மக்களை வந்துட்டு அந்த ஊரை உங்க ஊரா பாருங்க, அங்க இருக்க மக்களை உங்க உரையினரா பாருங்கன்ட்டு கணினி பூங்குறனார் எழுதுனா, இவனுங்க என்ன உரை எழுதுறானுங்க, இது எல்லாருக்கும் ஊரு திறந்து விடு. உங்களுக்குலாம் தமிழ் கொஞ்சமா தெரியுதா? ஏதோ ஒரு இயக்க தமிழை வளர்த்ததுன்னா இப்படிதான் வளர்த்துருக்கானுங்க. பள்ளத்துக்கு இந்த பணங்கள் எங்க வளரும்ல, அந்த மாதிரி குழியை நோக்கி வேகமாக வளர்ந்திருக்கிறோம் நாம. இவங்கெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நம்முடைய மொழியில என்ன சொல்லியிருக்குன்றதே புரிஞ்சிக்க முடியாத ஒரு இனமாக நம்ம உருவாகிட்டு இருக்கோம். இப்போ வரலாற்று ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை பத்தி நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா மற்ற இனங்கள் ஒவ்வொரு இனத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பண்பு இருக்கிற மாதிரி நாம வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஏமாற்றப்படக்கூடிய இனமாக இருக்கிறோம். அதான் உண்மை. அதே மாதிரி நமக்கு தெரியறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும், உடனே எல்லாம் புரியாது. ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க, ஒருத்தர் ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு 50 வயசு, அவருக்கு ஒரு 50 வயசு. ஏன் அடிச்சுட்டு இருக்கீங்க, என்ன திட்டான்றாரு அவரு. அவர் சொல்றாரு, நான் அவனை பார்த்து 10 வருஷம் ஆச்சுங்க, என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்றப்போ. இல்ல இவன் இப்ப திட்டல, எனக்கு 10 வயசுல இருக்கிறப்ப என்ன திட்டினா அப்படின்ற. 10 வயசுல இருக்கப்போ திட்டுறப்ப ஏன் அப்படி வந்து பாக்குறேன். இல்லைங்க, நான் 10 வயசு இருக்கிறப்போ என்னுடைய கல்யாணத்துக்கு ஒரு என்னோட வந்து ஒரு கவிதை எழுதி கொடுத்தாரு. இந்த கவிதையில என்ன சொல்றாருன்னா, என்னை அழகிய தேவாங்கின்னு போட்டிருந்தாரு. சரி, அது 10 வயசுல போட்டாரு, இப்ப ஏன் அடிக்கிறேன்? இல்லைங்க, இப்பதான் நான் தேவாங்க பார்த்தேன்.
அது மாதிரி இவங்க வந்து நம்மள ஏதோ எழுதிட்டாங்க, அதெல்லாம் பெருமையா எழுதுறாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். தமிழர்கள் ரொம்ப நல்லவர்கள், தமிழர்கள் தமிழ்நாட்டை திறந்து விடுவார்கள், தமிழர்கள் வந்து அனைவரையும் சகோதரர்களாக பாவிப்பார்கள், இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்மள புகழ்ந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க வந்து குறிப்பு கொடுத்திருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு வச்சு செய்யறாம இல்ல, அந்த புரிதலாவது நமக்கு வேணும். ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியவர்கள் இல்லீங்களா? இதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒரு பட்டம் கொடுக்கப்படும். நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் நாடுகள்ல, பேரறிஞர் பெருந்தலைவர் எல்லாம் கொடுத்துப்பாங்க. அதெல்லாம் சிக்கல் கிடையாது. அவருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு தலைவர் இல்லாட்டி அவர் கொடுக்கலாம், புதுசா பட்டம் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா பட்டம் கொடுப்பாங்க? நம்ம ஊர்ல எல்லா பெரிய அவர்களையும் நம்ம பெரியார் என்று பொதுவா கூப்பிடுவோம். அதுல ஒருத்தவர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு விழா மேடையில என்ன சொன்னாங்கன்னா, இவர் மட்டும்தான் இனிமே பெரியார், இனிமே யாரையும் நம்ம பெரியார்னு கூப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அம்மான்னு வந்தாங்க. அப்ப நம்மளாம் அம்மான்னு கூப்பிடலாமா வேணாமா? ஒரு சொல்ல அவங்க பட்டா போட்டுக்கிறாங்களாம். இதெல்லாம் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? உலகத்துல எந்த பைத்தியக்காரனாவது இதெல்லாம் நம்புவானா? நம்ம நம்பணும் இல்லீங்களா? அதற்கு காரணம் வந்துட்டு நம்முடைய உளவியல். அதுதான் யாராவது ஒரு விஷயம் சொல்றப்போ இல்ல, இப்ப கூட நான் சொல்றேன், நான் வந்துட்டு இப்போ வெளிநாடுகள்ல புலம்பெயர்ந்து அந்நியர் ஆட்சியில வாழக்கூடிய சில மக்களை நான் சந்திக்கிறேன். அந்த மக்களுக்கு வந்துட்டு அந்த மொழி மேல இருக்க விசுவாசத்தை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் தான் கல்வி கொடுத்தாருன்னு ஆங்கிலேயர்களே சொன்னது கிடையாது. எந்த நூல்ல எவன் எழுதியிருக்கான்? இந்தியா காட்டு மிராண்டியா இருந்துச்சு, நாங்க உள்ள வந்தோம், நான் தான் பாட சொன்னேன்னு எவனா சொல்லியிருக்கானா இல்லையா? இல்ல. பெருமையா தான் நீ போய் படுறான். முதல்ல படிச்சுட்டு வந்து அது நல்ல மொழின்னு எனக்கு சொல்லு. இவனுக்கே தெரியல. ஆனா என்னன்னா ஒரு கட்டமைப்பு என்னன்னா வந்துட்டு இவங்களை கீழே மட்டம் தட்டணும் இல்லீங்களா? இப்போ யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க, போறப்போ அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க, குழந்தைக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க, நல்ல புடவை கட்டி இருக்கிறாங்க. இவங்க அம்மா அப்படி கட்டலைன்றப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மா நல்லாவே புடவை கட்டல. அப்படியா? ஏன் சொல்ற? நேற்று ஐஸ்வர்யா ராய் ஒரு புடவை கட்டியிருந்தாங்க, இந்த புடவை நல்லா இல்லை. அந்த மாதிரிதான் இவங்க. தமிழ் மொழி இருக்கே, ஹீப்ரு மொழி இருக்கே, கிரேக்கம் இருக்கே, உன் தாய்மொழியை சொல்ற, அதை விட தமிழ் மொழி நல்லா தானே இருக்கு. இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு மிக பழமையான மொழி தமிழ் மொழி தான். நீங்க ஏத்துக்கிறீங்களே இல்லையோ, மோடி அவருக்கு 2 இடத்துல அதை பேசிருக்காரு. நீ வந்து மத்தெல்லாம் வட எவ்வளவு வேணாலும் சுட்டுக்கிட்டோம், சரிங்களா? அதிகாரப்பூர்வமாக தொல்லியல் சான்றுகளின் படி மிக பழமையான மொழி தமிழ் மொழின்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்ப இப்படி பச்சை பத்தி பேசுறாங்க, வயிற்றுச்சல்ல பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நமக்கு அறிவு இருக்கா? நான் வந்துட்டு பார்த்தேன், நாங்க ஒரு எங்க நண்பர் ஒருத்தவர் அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாரு. நான் அப்ப சின்ன ஒரு கல்லூரிக்கு 1ஆம் ஆண்டு போற பையன். வெளிநாட்டுல இருந்து வந்தவர் அவங்க பொண்ணுக்கு 2 மிட்டாய் கொடுத்தாரு. அந்த பொண்ணு வெளில போயிட்டு ஒரே ஒரு மிட்டாயோட வந்துச்சு. இன்னொரு மிட்டாய் எங்கம்மான்றப்ப அதை சொல்லிச்சு, நான் ரோட்டுக்கு விளையாட போனேன், அங்க இருக்கிற இன்னொரு குழந்தை என்கிட்ட விளையாட வந்துச்சு, வந்துட்டு எங்க அப்பா மட்டும் ஃபாரின் போயிட்டு வந்து 2 சாக்லேட் கொடுத்தா நான் உனக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னிச்சு. நான் கொடுத்துட்டேன். அவங்க அப்பா வந்து இன்னொரு நாள் வெளில போயிட்டு 2 பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? இதான் உளவியல். இப்போ வந்து மாற்றினத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 பேரும் வந்து உறவினர்கள், ஓன் தாத்தா ஏன் தாத்தா மாதிரி, ஏன் தாத்தா ஓன் தாத்தா மாதிரி, அதனால நான் ஓன் தாத்தாவை நான் திட்டுறேன். மொத்த பேரும் உட்காந்து தமிழர் வரலாறு எழுதிருக்கிறானுங்க. மொத்த பேரும் இவங்க வேலையே என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருந்துட்டு நான் சங்க காலத்தை பத்தி எழுதுறேன், பிற்காலத்தை பத்தி எழுதுறேன், பல்லவரை பத்தி எழுதுறேன், சோழரை பத்தி எழுதுறேன். என்ன தலைப்பு வைப்பாங்க? பல்லவர் காலத்தில் பெண்ணடிமைத்தனம், சோழர்கள் காலத்தில் வறட்சி எழுதுறாங்கல்ல. பக்கத்துல விஜயநகர்னு ஒரு ஸ்டேட், ஒரு பழைய இது இருக்கு, ஆந்திரா கர்நாடகா எல்லாம் சேர்ந்து விஜயநகர்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதை பத்தி ஏதாவது ஒண்ணு எழுதலாம்ல. ஆங்கிலேயர் குறிப்பெல்லாம் இருக்கு. 3 போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு காய் தூப்பி களி ஊத்தின குறிப்பெல்லாம் இருக்கு. ஃபர்கட்டன் கிங்டம்னு ஒரு புக்கு 1900லேயே வந்துருச்சு. நானும் ரொம்ப நாளா கேட்கிறேன், மொழி அறிவு மிக்கவர்கள் எவ்வளவோ மொழிகள்லாம் மொழிபெயர்க்கிறாங்கல்ல, உங்க வரலாற முதல்ல தமிழுக்கு மொழிபெயர்ங்கடா. நீங்க பண்ண மாட்டானுங்க. அப்ப உங்க முழு நேர வேலை என்னன்னா, தமிழர்கள் வரலாறு பராண்டிக்கிட்டே இருக்குது. எத்தனை தலைமுறையா அதை வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு தமிழுக்காக நிறைய பண்ணிருக்காங்க, தமிழுக்காக நிறைய பண்ணா, தமிழ் என்ன நல்லா பண்ணிருக்கானுங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட, அதாவது என்ன ஆய்வு பண்ணாங்க, என்ன தலைப்புல ஆய்வு பண்ணாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு தொல்லியல் ஆய்வாளர் தான், ஒரு தெலுங்கர். அவர் வந்து தஞ்சாவூர்ல வந்து கல்வெட்டுகள் கிடைக்கிறப்போ தீண்டாச்சேரின்னு வருது. அதுக்கு தீண்டத்தகாத மக்கள்கள் வாழ்ந்த இடம்னு எழுதிட்டாரு. தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய கல்வெட்டு அகராய்வு வரைக்கும் எழுதுது. இதுலயும் தமிழ் இலக்கணம் தான். இப்ப வந்துட்டு இப்ப நான் இருக்கிறேன், ஆனந்த் இருக்கிறாரு,
சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து ஆனந்த தொடுறேன் தொடலன்னு இருக்கு, ஆனந்த் என்ன தொடறாரு தொடலன்னு இருக்கு. அப்போ என்ன வந்து ஆனந்த் தொடலன்னா என் பேர் என்ன? தீண்டத்தகாதவர்னு பேர் இல்லைங்களா? தீண்டத்தகாதவர் இல்ல தீண்டப்படாதவர்னு பேர். சரிங்களா? நான் வந்து ஆனந்த தொட மாட்டேன்னா அப்ப என் பேர் என்ன? தீண்டாருன்னு பேர். தீண்டாதவர். தீண்டாதவர்னா நான் தொடல இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா தீண்டத்தகாதவர்ங்கிறத தீண்டாருன்னு மாத்தி படிக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை புரியுதா? தீண்டா சரினா தீண்ட மாட்டாங்க அவங்க சரின்னு அர்த்தம். அதான தமிழ்ல பொருள். நமக்கெல்லாம் இலக்கணம் தெரியும்ல. என்னன்னா அப்ப இருந்த மருத்துவர்கள்ல 2 வகை இருக்கு. ஒருத்தவங்க நாடி பிடிச்சு பாக்குறவங்க, இன்னொருத்தவங்க வந்து நாடி பிடிக்காம மருத்துவம் பண்றவங்க. நாடிதான் முக்கியம் மருத்துவத்துல. எதுக்குற நாடி பிடிக்காம மருத்துவம் பாக்குறாங்கன்னா தொற்று நோய்கள் இருக்கும். குஷ்டு நோய் இருக்குது, நம்ம பாத்துருக்கோம் இல்லைங்களா? இப்ப லெப்ரசி இருக்குது, ஒருத்தவருக்கு போய் தொட்டு நீங்க நாடி பார்ப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தூரமா நின்றுக்கிட்டு தொடாமலே அவங்க கிட்ட அந்த அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டு வைத்தியம் பார்ப்போம். தமிழ்நாட்டுல வந்துட்டு 2 சாதிகள்ல வந்து தீண்டுவார் தீண்டார்னு பிரிவு இருக்கு. இப்பயும் இருக்கு, நீங்க கெஜெட்ல பார்க்கலாம். தீண்டுவார்ன்ற பிரிவு ரொம்ப நல்லா இருக்குது. தீண்டுவார்னா நாடி பிடிச்சி மருத்துவம் பாக்குறவங்க. இப்போ நாடி பிடிக்காம மருத்துவம் பாக்குறாங்க இல்லைங்களா? அவங்க மருத்துவர்கள். ஆனா அந்த மருத்துவர்களுக்கு வந்துட்டு நாடி பிடிக்காம இருந்தாலும் அந்த தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். கொரோனா வந்துச்சு, டாக்டர்லாம் கடவுள்னு சொன்னோமா? சொன்னோம்ல. அதே கடவுள் உங்க வீட்டுக்கு அந்த லேப் கோட்டோட வராரு. வாங்க உட்காருங்க, கடவுளை காபி சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்களா யாராவது ஒருத்தவங்க? ஏன் சொல்றது இல்ல? அவர் மூலமாக உங்களுக்கு கொரோனா பரவும். அப்போ இந்த தொற்று நோய்க்கு மருத்துவம் பார்க்கக்கூடியவங்க யாராவது வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்லைங்க வேணாம், இப்போது இடத்துக்கெல்லாம் வருவாதீங்க. அப்போ சோழர் காலகட்டத்துல ஒரு ஏரியை வந்துட்டு தூர்வாடுறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏரி பணியில தூர்வாரக்கூடிய இந்த பணியில தீண்டாச்சேரியில இருக்கிறவங்க பங்கேற்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பணியில பறைச்சேரியில இருக்கிறவங்க பங்கேற்று இருக்காங்க. இந்த திருட்டு பசங்க வந்துட்டு அவங்க யாரு, அவங்க ஏன் வந்து வராம இருந்தாங்கன்றதெல்லாம் மறைச்சிட்டு சோழர் காலத்தில் தீண்டாமை இருந்தது, அந்த மக்கள் வசித்த இடம் தீண்டாச்சேரின்னு அழைக்கப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க. சரி, தீண்டாச்சேரியில எந்த ஜாதியை சேர்ந்தவங்க எழுதுனா சொல்லு? சரின்னு ஒண்ணு சொல்லிட்டல, அங்க மக்கள் இருந்தாங்கல்ல, எந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் சோழர் காலத்தில் தாழ்த்தப்பட்டாங்கன்னு சொல்றான்னா இன்னைக்கு வரைக்கும் அவனை சொல்ல மாட்டேன்றான். இதை ஒரு ஆதாரமா வச்சுட்டு சோழர் காலத்தில் தீண்டாமை இருந்தது தெரியுமா, சோழர் காலத்தில் அது இருந்தது தெரியுமா, ஆந்திராவில் எழுதிட்டு இருக்கான் ஒருத்தன். அனிருத் கெனிச்சிட்டின்னு ஒருத்தன், நீங்க யூடியூப்ல எல்லாம் வீடியோ எல்லாம் வரைக்கும் போட்டு வச்சிருக்கான். ஆந்திராவில் உட்காந்து எழுதிட்டு இருக்கான் சோழர் காலத்துல எப்படி இருந்துச்சுட்டு. நீ ஆந்திராவில் இருக்கடா, சோழர் காலம் எப்படி இருந்தா உனக்கு என்னடா வந்துச்சு? விஜயநகர் பத்தி எழுத முடியாது. இதுதான் அவங்களுடைய சிக்கல். புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்படிப்பட்ட உளவியல் சிக்கலில் இருக்கக்கூடிய முழு நேரமும் தமிழனை எப்படி மட்டம் தட்டணும்னு யோசிக்கக்கூடிய, தமிழர் விரோத கருத்துக்களே பரப்பக்கூடிய ஒரு இனத்தை அடையாளம் காணக்கூடிய அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் நமக்கு வரலாற்று அறிவு இல்லை, வரலாற்று புரிதல் இல்லை. ஒரு மனிதன் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஒரு இனத்துக்கு நல்லவனாக மாற முடியுமா தவிர அந்த இனத்தை சேர்ந்தவனாக மாற முடியாது. வின்சன் சர்ச்சில் ஒரு பெரிய ஆங்கில மேதை. அந்த வின்சன் சர்ச்சிலுக்கு அவர் பேசுற பேச்சுல என்னென்ன பிழை இருக்குன்னு சுட்டி காட்டினவர் சில்வர்டங் சீனிவாச சாஸ்திரிங்கிற ஒருத்தவர். அதனால சில்வர்டங் சீனிவாச சாஸ்திரி ஆங்கிலேயர் ஆயிடுவாரா? அறிவு வேணாமா? முத்தமிழ், 4 தமிழ், 5 தமிழ், 65 தமிழ் படிச்சா கூட தமிழை இல்லைன்னா தமிழை இல்லதாண்டா. அதான் என்ன சொல்லி வரையலை. அது வந்து அவரு அவ்வளவு படிச்சிருக்கிறாருங்க, இவ்வளவு படிச்சிருக்கிறாருங்க. படிப்புக்கும் இனத்துக்கும் என்னங்க தொடர்பு? அப்ப வந்துட்டு நிறைய பேர் வந்து மொழியியல் அறிஞர்கள் இருப்பாங்க. பன்மொழி புலவர் அப்பாத்துறைன்னு ஒருத்தர் 10 மொழி தெரியுமா, அவருக்கு 10 இனம் கொடுத்துடலாமா? என்ன இதெல்லாம் அநியாயம். அப்போ நமக்கு வந்துட்டு அந்த புரிதல் இல்லை. இனம்னா என்ன, மொழின்னா என்ன, வரலாறுனா என்ன, அந்த புரிதல் கிடையாது. எவனாவது ஒருத்தவன் வந்து உட்காந்துக்கிட்டு நான் உங்களுடைய இனத்தை பத்தி பேச போறேன்ட்டு எவனா பேசிட்டு இருந்தான்னா ஏதோ ஒரு ஆய்வு. இந்த சின்ன கவுண்டர் படத்துல வந்து ஒரு நகைச்சுவை காட்சி வரும். போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோமனு கட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இங்க வந்துட்டு செந்தில் என்ன பண்ணுவாருன்னா வேட்டியை வச்சு படுத்திருப்பாரு. என்னடா ஆச்சுன்னு எல்லாம் ஒரு விழுந்துட்டாருங்க. நான் உன் வேட்டி எங்க போச்சுன்னா நான் கொடுத்தேங்க. எது கொடுத்தா? ஆய்வு பண்றேன்னு கேட்டாருங்க, வேட்டியை கொடுத்தாங்க. தமிழன் கிட்டங்க அப்படிதான் ஆய்வு பண்றோம்னு சொன்னா அவுத்து கொடுத்துருவாங்க, என்ன அங்க வச்சுக்கங்க அப்படின்ட்டு இல்லைங்களா? அப்போ இந்த புரிதல் நமக்கு இல்ல. முதல்ல என்னை பத்தி நீ எப்படி என்னுடைய கன்சென்ட் இல்லாம ஆய்வு பண்ணுவ? இவ்வளவு வரலாற்று ஆய்வுகளை பத்தி பேசணும் இல்லைங்களா? இந்த எந்த ஆய்வுமே வந்து தமிழர்கள் ஆய்வு செய்யணும்னு ஆரம்பிக்கப்படல. ஏதாவது ஒரு வரலாற்று ஆய்வுக்கு வந்து ஃபண்டு கிடைச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல தமிழர்களை கடந்து போவாங்க. அப்படி நடந்த வரலாற்று ஆய்வுகள் தான் இங்க இல்லைங்களா? தமிழர்களுக்கு ஆய்வு செய்யணும், தமிழர்களை பத்தி ஆய்வு செய்யணும்னு நிதி ஒதுக்கி எந்த ஆய்வும் இங்க நடக்கல. அப்படி நடக்கிறதுக்கு யாரும் விரும்பவும் இல்லை. போகிற போக்கில் நமக்கு கிடைத்த வரலாற்று செய்திகளை நம்ம நிறுவுவதற்கு பெரிய சாதகமா இருக்கு. 7500க்கும் மேற்பட்ட தொல்லியல் களங்கள் இருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம். இந்த உலகத்தின் மிக பழமையான மொழியை இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம்.
4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறுவை சிகிச்சை கருவிகளை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்த இனம் தமிழ் இனம். நமக்கு வந்து தொல்லியல் ரீதியா நான் பேசுறேன், கருவிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்தா, அது சொல்லி கொடுத்தா, இது சொல்லி கொடுத்தா அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை வந்துட்டு இப்ப எல்லா நாட்டிலையும் வந்துட்டு இதே இதெல்லாம் இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? சனி ஞாயிறு திங்கள்ங்கிறது. இங்க சாட்டர்டே தானே, இங்க சனிக்கிழமை தானே, சாட்டர்டே தானே, ரெண்டும் ஒரே கோள் தானே. எல்லா நாடுகள்லயும் 7 நாள் தான் வாரத்துக்கு, கவனிச்சிருக்கீங்கல்ல இல்லீங்களா? முதல் நாள் என்ன வாரத்துக்கு? ஞாயிற்றுக்கிழமை. இது எங்கேயாவது மாறுதா? பைபிள்லயும் முதல் நாள் தான், உலகம் முழுக்க முதல் நாள். சனிக்கிழமை கடைசி நாள். இந்த நாளுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு எந்த மொழியிலயாவது சொல்லியிருக்கானா? எந்த மொழியிலாவது கணக்கு இருக்கா? கிடையாது. நீங்க வந்துட்டு உங்களுடைய கைபேசி எடுத்து அப்புறமா எடுத்து பாருங்க. நமக்கு வந்துட்டு ஓரைன்னு ஒண்ணு இருக்கு, மொத்தம் 7 ஓரை இருக்கும். ஒவ்வொரு நாள்லயும் ஓரைன்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம பூமி மேல ஒவ்வொரு கிரகத்தினுடைய இதுவும் ஆதிக்கமும் 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் இருக்கும். அப்புறம் அடுத்த கோளோட ஆதிக்கம் வரும், அடுத்ததோட ஆதிக்கம் வரும். இப்படின்னு வந்து 7 கோளுக்கு ஆதிக்கம் பிரிக்கிறாங்க. அதை பிரிச்சு அவங்க ஆர்டரா எழுதுறாங்க. எழுதுறப்போ அதுல வந்துட்டு முதல்ல வரக்கூடியது ஞாயிறு. தமிழரோட காலக்கணக்கு முழுக்க முழுக்க சூரியனை தான் அடிப்படையாக கொண்டிருக்கும். யுகம்னா என்ன, சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மாசம்னா என்ன, சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கிழமைனா என்ன, சூரியனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலேயர்களுக்கு அத்தராத்தி 12 மணிக்கு நாள் பிறகுது. தமிழர்களுக்கு காலைல 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறப்பதான் நாள் பிறகுது. சூரியனை வச்சுதான் நம்ம கால கணிப்பு பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு முதல் ஓரை வந்துட்டு ஞாயிறுங்கிற ஓரையில நமக்கு ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு 7 ஓரை 7 ஓரை 7 ஓரைன்னு வந்து 21 ஓரை. அது கூட 3 ஓரை சேர்த்துட்டீங்கன்னா 4வது ஓரை என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கும். தமிழ் மரபுல 4வது ஓரை சந்திரன். இந்த கணக்கு போட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு திங்கக்கிழமை. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முதல் ஓரை வந்து புதன்கிழமையா இருக்கும். காலண்டர் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளினுடைய முதல் ஓரையின் பெயர் தான் அந்த நாளினுடைய கிழமையினுடைய பெயராக இருக்கு. அதற்கான கணிதம் இன்னைக்கு வரைக்கும் தமிழன் கிட்ட தான் இருக்கு. நமக்கு மட்டும் அறிவு இருந்துச்சுன்னா காலண்டர் கிழிக்கிற ஒவ்வொருத்தவட்டையும் டே இது என்னோட முறை, உனக்கு நான் காலண்டர் கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய தமிழினம் நீ தான் எனக்கு கல்வி கொடுத்தன்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் வரலாற்று அறிவின்மை. நமக்கு எல்லா பெருமைகளும் இருக்குது, நமக்கு வரலாறு இருக்குது, நமக்கு சொந்த நிலம் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நிறுவுவதற்கான பத்திரம் தான் நம்ம கிட்டக்க இல்லை. அந்த பத்திரத்தை யாரும் எழுதிவிடக் கூடாது, இப்படி ஒரு பத்திரத்தை தயாரிக்க முடியும் என்று நமக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று சில புறம்போக்குகள் ஆசைப்பட்டார்கள். அது இத்தனை காலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது இனியும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பமும். அது உங்களுடைய ஆசையாகவும் மாறி இருப்பதுல எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. என்னங்க ஒரு எனர்ஜைஸ்டா இருக்கீங்களா இல்லையா? ஆனா இப்ப ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அறிவு நிலை அடைந்த பிறகு நமக்கு அதை பெறுபவர்கள் அதை பத்தி புரிஞ்சுக்காம இருந்தா நமக்கு நகைச்சுவை உணர்வு வந்துடும். அப்படிதான் மன்னர்களுடைய நகைச்சுவையை நம்ம எடுத்துக்கணும். அவங்க சிரிப்புக்காக சொல்லல, அத ஆதங்கமா வெளிப்படுத்துறாங்க இல்லைங்களா? அதை நம்ம வந்து சிரிச்சு கடந்து போறதுக்கு கிடையாது, சிந்திக்கிறதுக்காக. நன்றி மன்னர் மன்னன்.